புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி தீர்மானம் கொண்டு வராததை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் காலை 9:30 மணிக்கு சட்டமன்ற கூட்டம் தொடங்கியது. பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, புத்தகம், மடிக்கணினி வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளி சீருடையுடன் சைக்கிள்களில் பயணித்து சட்டமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்தனர். எதுக்காக அப்படி வரீங்க? சைக்கிள் யூனிஃபார்ம்ல எதுக்காக வரீங்க? கூட்டம் தொடங்கியதும் இங்கிலாந்து ராணி மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இரங்கல் குறிப்பிற்கு பின் மாநில அந்தஸ்து குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். அதற்கு பதில் எதுவும் சொல்லப்படாத நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, புத்தகம், லேப்டாப் வழங்கப்படாததை கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது. இதனை அடுத்து காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அமைச்சராக இருந்தப்ப அன்னைக்கு புதுச்சேரி இருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும், புதுச்சேரி இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும், அன்றைக்கு இருந்த முன்னாள் முதல்வர்கள் 5 பேரையும் எல்லாம் அழைச்சிட்டு போய் டெல்லிக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற ஆளுங்கட்சி மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர்களையும் பார்த்துட்டு வரணும். இதான் ஒரு வரலாறு. அதுபோல தொடர்ந்து முயற்சி எடுத்திருந்தா எல்லாம் கிடைச்சிருக்கான். அது வாங்கணுன்ற எண்ணம் கிடையாது. அது மட்டும் இல்ல, மாநில அந்தஸ்து எதுக்கோசம் கேட்கறான்? புதுச்சேரி வளர்ச்சிக்கு தான் சுதந்திரமா செயல்பட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுக்கு. ஆனா கேடு செய்யக்கூடிய எல்லா விஷயமும் மாநில அந்தஸ்து எல்லாமே புதுச்சேரி நடக்குது. எதிர்க்கட்சிகளின் வெளிநடப்பிற்கு பின்னர் சட்ட முன்வரைவு மற்றும் கூடுதல் செலவிற்கு அனுமதி பெறப்பட்டதை அடுத்து சட்டமன்ற நிகழ்வுகளை சபாநாயகர் செல்வம் காலவரையின்றி ஒத்திவைத்தார். இன்றைய கூட்டம் 24 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்றது.